ஃப்ரம் ஹோம்க்கு நடுவில் எப்படி டக்குன்னு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ 1:30 போல் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணிவிட்டு அம்மா ஏற்கனவே பூண்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு வெறும் ஜிஞ்சர் மட்டும் நான் கட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மீன் டைம் அப்பாவை போயிட்டு நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஆப்போசிட்டில் தான் வந்து சிக்கன் ஷாப். ஸோ சீக்கிரமாகவே எனக்கு சிக்கன் வந்துடுச்சு. ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடாயும் வச்சுட்டேன். ஸோ கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்திருக்கும். அதை தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஆயிலெலாம் போட்டுட்டு ஸ்பைசஸ் லைக் பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஹீட் ஆன உடனே நான் வந்து ஆனியன்ஸ் போட்டேன். ஆனியன்ஸ் போட்டதுக்கப்புறம் அது நல்லாவே நான் வந்து வதக்கினேன். லைக் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினேன். வீடியோவில் ஃபாஸ்ட்டாக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறையா போட்டேன். அதுதான் வந்து ஒரு சிக்கன் இல்லை நான்வெஜ்ஜுக்கே வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு சில்லி பவுடர் அண்ட் சால்ட் இவ்வளோ தான். வேறு எதுவுமே நான் போடவே இல்லை. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் சிம்மில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்து 3 o'clock தான் என் லஞ்சையும் நான்